ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், இந்த ரோடு ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இதெல்லாம் ஆன் பண்ணலை. இங்கே பாருங்கள், அப்படியே அடர்ந்த காடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூங்கல் மரம் அதே ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி வராங்கன்னு தெரில. இதெல்லாம் இது பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் கண்ணில் வச்சுனா அவ்வளோதான். இதுதாங்க ஆறு, மெயின் ஆறு. இதில் தண்ணி போச்சுன்னா வண்டி போகவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவோம் நாங்கள்லாம். மழை வந்தால் தான் தண்ணி ஃபுல்லாகவே. வா அவ்வளோதான், கீழே ரீச் ஆகி வந்துட்டோம். வரதில் மட்டும் கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தார் ரோடு அப்படி இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபீவல் எவ்வளோ இருக்குன்னு தெரில, பார்த்துக்கலாம். இதுதாங்க எங்களுடைய என்ட்ரன்ஸ். அரசு மரம் இதுதான் என்ட்ரன்ஸ். இருங்க, ஃபியூவல் இங்கேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் போக போக பான்னு போயிடலாம். நம்ம ஃபியூவல் இருக்குது போயிட்டு தான் நினைக்கிறேன். ஆடுதுங்க ஃபியூவல். அவ்வளோதான், நம்ம சிட்டா பறக்க வேண்டியது தான். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இருங்க வைசர் முடிக்கிறேன். காய்ஸ், எங்கே போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் போகிறது. என்ன எழுதுறதுன்னே தெரியல. போயிட்டு எதுவுமே படிக்கல, சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தது. ஓகேங்களா, சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கிளம்பி. வண்டி எடுத்துகிட்டு, அதுவும் காலையில் 9 o'clock 8 o'clockலாம் உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஊர்லேருந்து காலையிலே கிளம்பிட்டேன். 5 மணிக்கு 5:30க்கெலாம் கிளம்பிட்டேன். டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல, மேபி 6 ஆகும் கண்டிப்பாக. இப்போ தான் வரதில் மட்டும் வந்து ரீச் ஆகியிருக்கேன். செம்மையாக குளிருதுங்க காலையிலேயே. ஒவ்வொரு டைம் நம்ம ஊரில் செம்ம மழை வந்தது, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்தது. இந்த தடவை இங்கே வந்து ரொம்ப மழை வந்திருக்கு, நம்ம ஊரில் கம்மியாக இருக்குங்க. இப்போ காலையிலேயே கிளம்புறது எப்படி இருக்குது தெரியுமா? பறக்கலாங்க. கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அவ்வளோ சீக்கிரம் போகலாம் நம்ம. ஓகேங்களா, ஆனால் அங்கே போய்ட்டு என்ன எழுதுறது ஒன்றுமே தெரியல. என்னென்ன ப்ரொசீஜர்னு ஒன்றுமே தெரியல. ரூல்ஸு ஒன்றுமே தெரியல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன். டிஎன்பிஎஸ்சி அது கூட கரெக்டாக சொல்கிறதே தெரியல. நான் கூகுளில் பார்த்தா சொல்லுவோம், பார்த்து நானே சொல்கிறேன். ஏதோ சம்திங் ஒரு லெட்டரை விட்டுட்டுங்க, டிஎன்பிஎஸ்சி வருதா தெரில, நான் கூகுளில் பார்த்து சொல்கிறேன். அப்புறம் மிஸ்டேக் பண்ணிட்டா ஏன் தப்பு ஆகிடுங்க. அது நான் கூகுள்லேயே பார்த்துக்கிறேன். இருங்க ஃபஸ்ட்டு. இதுதாங்க, இங்கே தான் அங்கே ட்ரன்னிங். ஓகேங்களா, ஸ்வைன்னு போகணும். சீக்கிரமாக போய் இன்னைக்கு கடை மூடிட்டுருக்கு. பேனா வேறு வாங்கினங்க. நான் பிளாக் பென் தான் எழுதணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிளாக் பென் வாங்கணும். எங்கெல்லாம் தெரியல வைக்கிறாங்க, எங்கள் ஊரில் வைக்க மாட்றாங்க, ஏன்னு தெரியலையே. காலையில் கடை திறந்துருக்காரா இல்லை திறக்கலை? ஐயோ, இன்னுமே திறக்கலையே. ஒரு பாருங்கள், வரதில் மட்டும் இங்கெல்லாம் தெரியல வைக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு பார்த்தீங்களா, மோசமான ஊருங்க. திருவிழான்னு பேச்சுக்கே இடம் இல்லை. ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா தெரியல வச்சா அதுவும் வைக்க மாட்டேறானுங்க. ஐயோ, டயர்ஸ் கிட்ட அடிக்குது, பயமாக இருக்குங்க. எங்கே கரெக்டாக போய் வெண்ணிலாபுரமா? ஆமாம், எஸ் வெண்ணிலாபுரம். எங்கள் குளிர் என்ன பேசுறதுனே தெரியலைங்க. அவ்வளோ காலையில் வந்துட்டு நான் கிளம்பி செம்ம குளிருது. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க அப்படியே. ரன்னிங் காலையிலே போகிறேன். இருங்க, டிஎன்பிசி இருங்க பார்த்து சொல்கிறேன். அது கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி வருதா இல்லை டிஎன்பிசி வருதான்னு தெரில. ஆனால் ஒரு லெட்டர் கண்டிப்பாக விட்டுட்டேன். நான் கூகுள்லேயே பார்த்து சொல்கிறேன். இருங்க, வண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இருங்க பார்த்துலாம் என்ன எக்ஸாம் சொல்லிவிட்டு ஓரமாக நிறுத்திட்டு இங்கே நிறுத்தலாம். நல்லாயிருக்கு வியூ. ஆப்போசிட்டில் வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு. இருங்க, மொபைல் எடுத்து சொல்கிறேன். ஏய் நண்பாங்க பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக பார்த்துறியா? டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கோம். என்ன ஒன்று ஃபஸ்ட் டைம், அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நர்வஸாக பயமாக இருக்குங்க. நான் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு தெரியல.
ஸோ அங்கே போயிட்டு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் பயமாகவே இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க. சளி ஓவராக பிடிச்சிச்சிங்க. ஐயோ அது ஏன் சொல்கிறீங்க, தண்ணி செட் ஆகலைங்க. சில்லுன்னு இருக்குங்க. அப்பா காலையிலே இங்கே பாருங்க வியூ, இது நல்லா இருக்குங்க. வேறு லெவலுங்க. ஃபுல்லாக விளைச்சிருக்காங்க, நெல் தான் விளைச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அழகா. சரி விடுங்க, அதை விடுங்க, நம்ம எக்ஸாம் பற்றி பேசலாம் வாங்க. எக்ஸாமுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே படிக்கல. ஓகேவா, முக்கியமான ரீசன் ஒன்றுமே படிக்கல. அப்ளிகேஷன் மட்டும் போட்டு வச்சிட்டேன். ஸோ ஆல் டிக்கெட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் ஒன்றுமே படிக்கல, எப்படி எழுதுறதோ அதுவும் தெரியல. நான் அங்கே போயிட்டு என்ன எழுத போகிறேன் ஒன்றுமே தெரியல. அந்த ஏதோ அந்த ப்ரோக்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்கிட்ட எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பிளாக் பென்னில் தான்டா டிக் இல்லை ரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பென்னில் தான் இது பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இன்னுமே நான் பென்னு கூட வாங்கலை, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஆனால் வீட்டில் இல்லை பென். ஓகேங்களா, எங்கள் ஊரில் கடையே இல்லைங்க அந்தளவுக்குன்னா அவ்வளோ கடையே இல்லை. ஸோ அதனால் பிளாக் பென்னே இல்லை, இன்னும் வாங்கலை பிளாக் பென்னு. இனிமேல் தான் வாங்கணும். ஐயோ அது ஏன் கேட்குறீங்க, இப்போ போயிட்டு நான் அது எங்கே போயிட்டு கேட்குறது இல்லை, எந்த கடையில் வாங்குறதுன்னு தெரியலங்க. போகலாம் இருங்க, என்ன போகும்போது பெட்டி கடை என்ன இருந்துச்சுன்னா அங்கே வாங்கிக்கலாம். ஸோ பிச்சானத்தம் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு திருவிழா நடக்கும், பெரிய திருவிழா, செம்மையாக இருக்கும். அது இந்த வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வரவே தோணல, இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஸோ போன வருஷம்லாம் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இருந்தானுங்க, பட் அவங்களும் பிஸியாக இருந்தானுங்க போல். ஸோ அதனால் அவ்வளோ யாரும் வரலைங்க திருவிழாவுக்கு. விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ அதை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸாம் போயிட்டுருப்போம். ஆனால் எப்படியும் பாஸ் ஆக மாட்டேன், அது தெரிஞ்ச கதை தான். சும்மா அட்டன் பண்ணலான்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இது நான் எழுதி போட்டேன். ஸோ அப்ளிகேஷனே போட்டேன், எப்படி இருக்குன்னு எழுதி பார்க்கலாம் போயிட்டு. சும்மா தானே வீட்டில் திண்டமாக உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு போய் எழுதி பார்க்கலான்ட்டு அப்ளிகேஷன் போட்டேங்க. இதாவது உருப்படியாக செய்வோம். காலையிலே எழுந்தேன், காலையிலே வந்தேன், இன்னும் காலையிலே போயிட்டுருக்கேன். சரி அப்படியே ஒரு பிளாக் எடுத்துகிட்டு போனோமே வீடியோவை அப்படி சொல்லிவிட்டு. ஆனால் இது ஒரு நினைவுங்க, ஃபஸ்ட் எக்ஸாம் போகிறேன்னா டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் எப்படியும் எழுத போகிறது எத்தையுமே படிக்கல, ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டு இருந்தேன், என்னோடய ஒர்க் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே போயிடுச்சு வேலையும், எதுவுமே படிக்கல, இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. சரி விடுங்க, சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது எக்ஸாமு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ போயிட்டுருக்கேன். காலையிலேயே 8:30க்கெல்லாம் ஐயோ காக்கா பார்த்தீங்களா இப்படி வந்தார் தலைவர். அப்படியே இப்படி வந்து அப்படியே வந்துட்டார், அப்படியே உடனே போயிட்டார். ஃபீவர் எவ்வளோ அடிக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு பேனா வாங்கணுங்க, அது எங்கே போய்ட்டு வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. காலையிலே வியூ நல்லா இருக்குங்க, அழகா. எப்போவுமே காலையில் ஓட்டி பாருங்கள் வண்டி, செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. அப்படியே நேற்று ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அப்படியே எல்லாம் அப்படியே தானாக மறந்து போயிடுதுங்க. பட்டன்லாம் பூட்டிக்கலாம், நல்ல பையன்கிட்ட போகலாம். எக்ஸாமுக்கு போகிறோம். சூப்பராக இருக்கு, அழகா. இப்போ வந்து நம்ம ஃபியூல் அடிக்க போகிறோங்க. இங்கே வந்து இது மேபி கரடிக்குடியா தெரில. ஆமாம் கரடிக்குடி தான். தாங்களா? ஐயோ தெரியலையே, தாங்கல் தான் நினைக்கிறேங்க. தாங்கல் வந்துட்டேன் இன்னும். ஆமாம் தாங்கல் தான். இது தாங்களா கரடிக்குடியா? தாங்கல் எங்கே இருக்குது, கரடிக்குடி எங்கே இருக்குது? சரி விடுங்க, அதே ஊருக்கு வந்துட்டேன். பெட்ரோல் பங்க் இருக்குது, போட்டு வந்துடுறேன். அப்படியே ஒரு 100 ஒரு 9.6 தான் அடிச்சிருக்கீங்க. 9.6 தான் அடிச்சிருக்கீங்க. முடியல ப்ரோ. பெட்ரோல் போட்டாச்சுங்க, அவ்வளோதான். கிளம்பிட்டோம் டைரெக்டாக. எங்கே குடியாத்தம் தான் நம்மளுக்கு. ஆமாம் சென்ட்ரு எங்கன்னே சொல்லி எங்கே சென்ட்ரு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு குடியாத்தம் தான் போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை நமக்கு, வண்டி எதுவும் வரல. அப்படியே கிராஸ் பண்ணி வண்டி தான். ஸோ ஆமாங்க, குடியாத்தம் தான் சென்ட்ரு போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஏதோ ஸ்கூல் சொன்னாங்க, அங்கே போயிட்டு நான் கிட்டே போயிட்டு சொல்கிறேன் இந்த ஸ்கூல்னு சொல்லிவிட்டு. நான் சரியாக கவனிக்கலை. சரி அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், குடியாத்தம் தானே, ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அமைதியாக. போயிட்டு எந்த ஸ்கூலுன்னு தேடணும், அது வேறு ஒன்று. பேனா ஒன்று வாங்கணும், அது ஒன்று. முக்கியமாக என்னென்ன எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னா, ஆல் டிக்கெட் எடுத்துன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பிளாக் பென் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பிளாக் பென்னு, ஆமாம் ஏதோ ப்ரூஃப் கேட்டாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அது ஏதாவது ஒன்று கேட்டாங்க. நான் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறேன். ரோடு செம்மையாக போட்டிருக்காங்க, ரோடு நல்லா இருக்கு பாருங்களேன். ஓடுறது நல்லாயிருக்கு, ஆனால் கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. வளைச்சி ஓடலாம். என்ன ஒன்று அங்கங்கே இங்கே பாருங்கள், கிரவுண்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் கிரிக்கெட் இல்லைன்னா செம்மையாக இருக்கும். அங்கே விளையாடிருக்காங்க ஆல்ரெடி, போக போக தான் விளையாடுவாங்க போல். தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த வழி செம்மையாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ செம்மையாக இருக்குது, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட வேண்டியது தான். நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குங்க. அது ஒரு ஃபீல் தருதுங்க காலையிலேயே. நல்லா இருக்கு. யோவா, இது வந்து என்ன ஊருன்னா, ஊர் பேர் சொன்னாங்களே மறந்து போச்சு. ஸோ தெரில, மேபி மறந்துட்டேன். ஆமாம், ஒதித்தூருங்க. இங்கே பாருங்கள், நான் தான் ரொம்ப காலையிலே வந்துட்டனோ. தெரில, ரொம்ப காலையில் தான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். விடுங்க, பார்த்துக்கலாம். காலையில் தானே, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் முன்னாடியே போனால் பிரச்சனை இல்லை. ஏதாவது இப்போ தெரிஞ்சுக்கலாம், நல்லது 1-2 கொஸ்டினாவது 1-2 சொல்லுவோம். டேய் அடா பாவி, யாரா நீ, நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருக்கேன், அவ்வளோ குறுக்காணி இருக்கே பாருங்கள். அவ்வளோ ஃபாஸ்ட் நான் பாட்டு பேசிட்டு வரேன். செச்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ நைட் நல்லா தெரியுங்க இது. ஸோ நைட்டில் லைட்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா தெரியும். நான் பாட்டுட்டு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தேன். சன்டல் படுத்துருக்க ரோட்டில் தலைவர் கருப்பாக என்னமோ பார்த்துட்டேன், இல்லைன்னா ஏற்றிட்டு இருப்பேன். அப்புறம் தலைவர் ஜாலியாக படுத்துருக்கேன், கால் போட்டுட்டு, நீ எப்படி வாடா நான் அப்படியே தானே இருப்பான்னு சொல்லிவிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. பாயிண்ட்னா தெரியுமா, வாட்சில் வந்து சார்ஜ் இல்லை, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் வாட்சி. போயிட்டு எங்கேயாவது போட்டணும் சார்ஜ் இவருக்கு. ஆமாங்க, வாட்ச் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாட்ச் வந்து அலோடு இருக்காது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கணுங்க எக்ஸாம் வந்து. அந்த ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லும் போது தான் எனக்கு பயமாக இருக்கே. ஸோ நம்ம ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அங்கே நிற்க வச்சுருவானுங்க, அப்படியே அந்த இடத்துல பயமாக இருக்கும். எல்லோரும் முன்னாடி அப்படியே நிற்க வச்சுருவாங்க. அது ஒரு கேள்ந்து வெளியே போக சொல்கிறாங்க. அதுவும் ஒரு நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், மேபி ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா, அந்த மாதிரி பக்கத்தில் பெண்ணு வாங்குறது, நம்ம பெண்ணு எழுதாமல் இருந்தால் அந்த மாதிரி பெண்ணு வாங்குறது, அந்த மாதிரி பேசும்போது கேட்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா தான் பயம் எனக்கு. நம்ம அதனால் 2 பெண்ணு வாங்கிட்டு போயிடலாம், 2 பெண்ணு வாங்கிட்டு போகலாம், 1 வேணாம் 2 வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப சேஃப்டி அதுவே. ஸோ காய்ஸ், நம்ம வந்து பள்ளிக்கொண்டா ஹைவே ரீச் ஆகிட்டோம். ஆமாம், பள்ளிக்கொண்டா ஹைவே ரீச் ஆகிட்டோம். காலையிலே வண்டி நிறைய போயிட்டுருக்கா. ஆமாங்க, காலையில் நிறைய போயிட்டுருக்குங்க. ஐயோ, இந்த பக்கம் போயிடலாம். காலையிலே நல்லா இருக்குங்க ஹைவேல ஓடுறதுக்கு, சல்லுன்னு போகலாம். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல். என்னுடைய லிமிட் ஸ்பீடே இதோட அதிகங்க, 70 அப்படி தான் லிமிட் ஸ்பீடே. அதோட முதல்ல போயிட்டுருக்கேன், என்னன்னு தெரியலங்க. ஐயோ செம்மையாக இருக்குது. ஓவா, இப்போ தாங்க மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கே. காலையில் ஒரு ட்ரைவ் போனதான். அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு என்ன தெரியுமா, காலையிலே டீ குடித்தாதான் ரிலாக்ஸ் ஆகும். ஆனால் நமக்குலாம் அப்படி இல்லையே. இந்த மாதிரி சின்ன ஒரு ட்ராவல் வந்தாவே ரிலாக்ஸ் ஆகிடும் மைண்ட்லாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரிங்க, எனக்கு இந்த மாதிரி. ஸோ குடியாத்தம் சென்னை, ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னை, இந்த சைடு போனால் லெஃப்ட் சைடு போனால் குடியாத்தம். நம்ம வந்து லெஃப்ட் சைடாக போகிறோம். பேம்பி ரைட் லெஃப்ட் கை போட்டாச்சு. நம்மளது இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரியல, பேட்ரி டவுன் நினைக்கிறேன். அதனால் இப்போ என்னடான்னா கேமரா ஆஃப் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இருங்க டச் பண்ணி பார்க்குறேன். இல்லை கேமரா ஆன் தான் இருக்குது. என்னடா ஒன்றுன்னா பேட்ரி டவுனு. ஸோ பேட்ரி மாற்றிக்கலாம், இருங்க. ஸோ கைஸ், பேட்ரி மாற்றியாச்சு.
அவ்வளோதான், நம்ம பள்ளிக்கொண்டா கிட்டே வந்துட்டோங்க. பள்ளிக்கொண்டா ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த டிராஃபிக்கில் காலையிலே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். காலையிலே விட ஈவினிங் தாங்க ஃபுல் டிராஃபிக்கே. ஸோ காலையிலே டிராஃபிக் தான். எப்படி தான் போய்ட்டு எப்படியே அந்த மைண்ட் செட்டோட எக்ஸாம் எழுத போகிறோன்னு தெரியல. அது ஒரு சின்ன சின்ன வருத்தமாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி வருத்தமாக இருக்குங்க. பெரிய வருத்தம் இல்லையாடான்னு கேட்டால் பெரிய வருத்தம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிறதுல வெளியே. அவ்வளோதான். ஜஸ்ட்டு லிவ் இட் மூ, அவ்வளோதான். எதுக்கு நிற்கிறான்னு தெரியல. எங்க கார் நிற்குதா? அப்பா என்னமோ காலையிலே டிராஃபிக் அவ்வளோ இல்லைங்க. ஸோ கம்மியாக தான் இருக்குது. போய்க்கலாம். ஐயோ, இந்த வேகத்தடை மட்டும் நான் எப்போவுமே இந்த ரோட்டில் வரும்போது இந்த வேகத்தடை மட்டும் மறந்துட்டு வந்துடுறேன் வேகமாக. எப்போ பார்த்தாலும் அப்படியே சட்டான்னு விட்டுங்க போயிடுச்சு. இங்கே பாருங்கள், 1 ஹேண்டில் ஃபோன் பேசிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காருன்ட்டு. அவரை மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக போவீங்களா? அவளுக்கு என்ன அவசரமோ தெரியல. ஸோ என்ன தான் அவசரம் இருந்தாலும் ஸோ பொறுமையாக நிறுத்திட்டு பொறுமையாக பேசிட்டு போங்க ஃபோன் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ திடீர்னு தான் ஒன்று ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது உயிருக்கே ஆபத்து, பெரிய ஆபத்து வேறு இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா பெரியவங்க யாரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேபி யாரும் பார்க்க மாட்டீங்க பெரியவங்க, இருந்தாலும் பார்த்தா ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கோம். என்னன்னு தெரில, இது நேற்றுலேருந்து வாயில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் சொல்ல எக்ஸாம் போகிறோன்னு சொல்லிவிட்டு விளாகே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அமைதி ஆகிட்டேன். யார்கிட்டும் சொல்லிக்கல. ஏன்னா சொன்னால் நம்ம எப்படி பாஸ் ஆக போகிறதில்ல. பாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் போகிறேன்டான் இந்த மாதிரி எக்ஸாம் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் தான் போகிறது இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அங்கே பார்த்துன்னு பார்த்தீங்களா, நம்ம வந்து மெயின் வந்து கரெக்டாக கேமராவில் ஃபோக்கஸ் வச்சு போகணுங்க. அப்பா அங்குள் 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 இந்த ஃப்ரிட்ஜ் தான் நான் எதிர்பார்த்தனே. செம்மையாக இருக்கும். ஐயோ, இப்போ என்னவோ தெரில, செம்மையாக இல்லைங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குறைவாக இருக்குது. ஐயோ போச்சு. இதுதாங்க நான் எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே போயிடுது எப்போவுமே. விடுங்க, இது நல்லா தான் இருக்குது, ஒரு விதத்தில் அழகாக தான் இருக்குது. வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆயிஷ், நான் வந்து இப்போது எப்படி சொல்கிறது, எக்ஸாம் போயிட்டுருக்குண்ணா. இங்கே பார்த்தீங்களா, அந்த டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த வாயிலே நின்றுட்டுருக்கு. எப்படியும் பாஸ் ஆக போகிறதில்ல, சும்மா அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படியே பெருசாக அப்படியே ஏதோ பீத்திக்கிறான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சுமார் கண்டென்ட்டுக்காக தான் போட்டுருக்கேன். என்னது இது? என்னன்னு தெரியல. நான் போயிட்டு கரெக்டாக வண்டி எங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயில் கொஞ்ச நேரம் நின்றா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்போ தான் மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்கும். செம்ம குளிர்துங்க. காலையிலேயே கையெல்லாம் உறைஞ்சி போச்சு. அப்படியே பாருங்கள். அம்மா முடியாதும் ஓகே, பிரச்சனை இல்லை, சல்லுன்னு போயிடலாம். அங்கே போயிட்டு எந்த ஸ்கூலுன்னு தேடணுங்க. நம்ம அங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல் இருக்குது. ஆனால் சந்துக்குள்ளே இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. சந்துக்குள்ளே நான் போனதும் இல்லை. நான் விட சும்மா இங்கே பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கன்னா தெரியும். வேறு எங்கன்னா இருந்தால் யார்கிட்ட கேட்டுட்டு தான் நான் போக முடியும். ஆனால் அவ்வளோ பழக்கம் இல்லைங்க. அவ்வளோ சொத்தில் அவ்வளோ அந்த ஊரில் ஃபஸ்ட்டு காலேஜ் போகிற டைம் அவ்வளோ சுற்றலை அந்த இடத்துல. ஸோ அதனால் அவ்வளோ தெரியறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லை. யாருன்னா கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். கேட்டே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பார்க்க முடியும், பேச முடியும். பையன் ஜாலியாக போகிறான் பாருங்க. வேப்பூர் வந்துட்டோங்க நாங்கள்.
ஸோ வேப்பூர்னாவே குடியாத்துக்கிட்ட வந்த மாதிரி தான் கணக்கு. நம்மளாம் ரைட் பண்ணும்போது எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எவ்வளோ காலையிலே போயிருக்கோம். எழுந்து ரைட் பண்ணும்போதெல்லாம் ட்ராவலிங்காவது ரொம்ப லாங்கில் போகிறோன்னா காலையிலே எழுந்துருவோங்க, ரொம்ப காலையிலே எழுந்துருவோம். அண்ணா காலையிலே கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ அது செம்மையாக இருக்கும், வியூலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி காலையிலே போனால் செம்ம ஒரு அப்படியே உடம்புக்கெல்லாம் புத்துணர்ச்சி தருவாங்க. அப்படியே அந்த மாதிரி வியூலாம் இருக்கும். காலையிலே அந்த சூரியன் முளைகிட்ட பார்க்க முடியும். ஸோ அழகாக இருக்கும். அந்த காலையில் வெளிச்சத்தை நம்ம உடம்பு பட வைக்க முடியும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில். ஸோ நல்லா இருக்க பாருங்களேன், 2 சைடும் மரம் அழகாக சூப்பராக பச்சை பசேன்னு சூப்பராக அழகாக இருக்குங்க ரோடு. அப்படியே இதுவே கடைசி வரைக்கும் இருந்தால் அப்படியே வேறு லெவலாக இருக்கும்ல. ஆசை தான் நடக்கணுமே, நம்மளால ஆசைப்பட மட்டும் தான் முடியும். ஆனால் நடக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் வாங்க, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். என் மைண்ட் செட் அதான் இருக்கு. ஆர்எஸ் கிராஸ் பண்ண போகிறோம். ஆர்எஸ் ஆமாம் அம்மா. ஐயோ என் ட்ரீம் பைக் வந்துட்டுருக்கே. எங்கே போனாலும் என் கண்ணில் தெம்பிட்டுருதுங்க என்னுடைய ட்ரீம் பைக். காலையிலே பார்த்துட்டேனே, எடுப்போமுங்க நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக. அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தூக்கிட்டு வர பாருங்க. வெயிட் பண்ணலாங்க, நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா அதுக்கு வெயிட் பண்ணுறது நம்ம தப்பே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாகவே எடுத்துக்கலாம். நம்மளுடைய ட்ரீம் தானே நம்ம செல்லம். இந்த சென்ட்ரு காலேஜெலாம் போட மாட்டாங்களான்னு தெரிலங்க, இந்த எக்ஸாம்லாம். காலேஜில் போட்டால் நம்ம காலேஜ்லேயே போட்டிருப்பாங்க ஜிடிஎம்லேயே. அப்படியே நம்ம காலேஜ் வழக்கமாக போகிறோமா போயிட்டு எழுதிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜ் பற்றி தெரியும் அங்கங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் சொன்னேன். ஸ்கூல் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த ஸ்கூலுன்னு தெரியல, அதுவும் ஒரு சைடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பேனா வாங்கலாம், 2 பேனா. எந்த கடையில் வாங்குறதுன்னு தெரியல. இதே தான் பாருங்கள், நான் அங்கே சொன்னேன் நம்ம பேனா வாங்கணும்னு சொல்லிட்டு, கடைசியில் நான் எக்ஸாம் எழுதுகிற இடத்துக்கே வந்துட்டேன், குடியாத்துக்கே வந்துட்டேன். இனிமேல் நான் பேனா வாங்கலை, இனிமேல் தான் போய் வாங்கணும் எங்கேயாச்சும். எங்கே இருக்கும் இருங்க, கெஸ் பண்ணுறேன் நானே. இங்கே எங்கடா கடை இருக்குது, ஒன்றுமே புரியலையே. கண்ணில் எதுவும் வந்துச்சுங்க. நான் பேசுகிறது ஃபாஸ்ட்டாக கேட்குதா இல்லை ஸ்லோவாக தான் பேசுகிறேன். ஏன்னா எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா காலையிலே விளாக் பண்ணுறேன்னா அதனால் கரெக்டாக தர முடியலன்னு நினைக்கிறேன். எங்கடா பேனா வாங்கலாம் அது வேறு யோசிச்சுருக்கேன். ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் இது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சைக்கிளே ஆமாம், காலையிலே கடையே திறக்கலைங்க, நிறைய கடை. அது முக்கியமான பாயிண்ட்டு. நான் எங்கே வாங்குறது பேனா இருங்க யோசிக்கிறேன். இங்கே என்ன சின்ன கடை இருக்குது, பிளாக் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தாத்தா கடையில் வாங்கிக்கலாம், அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம். இருங்க மேபி நான் எந்த இடத்துல எக்ஸாம் எழுதுறேன்னு அதெல்லாம் காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேர் மட்டும் சொல்கிறேன் எந்த இடம்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு, ஓகேங்களா? நான் கரெக்டாக அங்கே போயிட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ண முடியாது. நான் கேமரா இங்கே தெரிஞ்சவங்க வீட்டில் தான் வச்சுட்டு போக முடியும், ஓகேங்களா? ஸோ எதுவுமே அங்கே அலோடு இல்லை, அதனால் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன் எல்லாமே. ஸோ அதனால் எதுவுமே நம்ம வ்ளாகில் காட்ட முடியாது. ஸோ அவ்வளோதான், இதோடு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், எப்படி எழுதுறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறேன், ஓகேங்களா? என்னென்னலாம் நடந்துச்சுன்ட்டு. ஃபஸ்ட்டு பேனா வாங்கிக்கலாம். தாத்தா பிளாக் பண்ணியிருக்கா? ஐயோ ரெட்டு தான் இருக்கா, பிளாக்? ஸோ சரி, பிளாக் இல்லையா? அப்போ
பாருங்க தாத்தா, கொஞ்சம் என் வாழ்க்கை உங்ககிட்ட தான் அடங்கியிருக்கு. ஏன் அதுதான் வர கிளம்பிட்டு அவ்வளோதான். ஒன்று தான் இருக்குது பிளாக் பெயிண்ட். போகும்போது வாங்கிங்களா? எங்கிட்ட இருக்கேன்னா தாத்தா கடையில் இருக்கேன். ஆமாம். ஓகே வந்துட்டேன். ஓகே தேங்க்ஸ் தாத்தா. தாத்தா கடையில் துணி வாங்கணும். துணி கொடுத்தாரா நாச்சிமுத்து ப்ரோ? அது கொடுத்துட்டாரா? கொடுக்கணுமா? சரி வரும்போது கொடுது. எத்தனை வர தாத்தா? தாத்தா எங்கள் தாத்தா ரொம்ப நல்ல தாத்தாங்க. ரொம்ப நல்ல மனசு சொல்லுவார். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, கடன் கூட கொடுத்துருவாருங்க. அவர் ட்ரெஸ் அயன் பண்ணுவார். ஸோ ரொம்ப நல்ல மனசுங்க. ஸோ நல்லா பேசுவார். ஸோ எங்ககிட்ட நல்லா பேசுவார். ஸோ எங்களுக்கெல்லாம் விலை குறைச்சி தருவார். நல்லா நல்ல ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் அவரை பற்றி. அவ்வளோதான். வண்டி இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். கேமரா ஆன் இருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா? நிற்கிறான் தெரியுதா? எங்கே போனாலும் நமக்கு கண்ணில் தெம்பிட்டுறாங்க அவன். ஓகே விடுங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ ஆர்எஸ்ஐ கிராஸ் பண்ணிட்டோம். நமக்கு வந்து குடியாத்தத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. வளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அங்கே வந்து சென்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் கண்டுபிடிக்கிறது என்னென்ன பாடம் பாட்டு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டேன். அவங்களுக்கும் தெரிலன்ட்டான். ஒருத்தன் கேட்டால், இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் ஸ்ட்ரைட்டாக போடான்றான். இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் லொக்கேஷன் ஷேர் பண்ணான். சரி லொக்கேஷன் வச்சு கரெக்டாக போயிட்டு நல்லபடியாக எழுதி வந்துட்டேன். என்ன ஒன்றுன்னா கரெக்டாக எழுதியிருக்கானா எனக்கே தெரியல. நானே ஏனோ தானே கதை வச்சு விட்டேன். அவ்வளோதான், தெரிஞ்ச அளவுக்கு. விடுங்க பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் சும்மா இது வந்து நான் சும்மா எதுக்கு எழுதுனேன்ட்டா, சும்மா போயிட்டு எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணிவிட்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி எழுதுனேன். சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் வயிற்றுச்சில் கொட்டிக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் வந்து சும்மா டைம் பாஸ், ஓகேங்களா? டைம் பாஸ்க்கு எழுதுன மாதிரி தான் எழுதிட்டு வந்தேன். போயிட்டு எழுதுனேன். எத்தனை கரெக்டாக யாருக்கு தெரியும்? இதில் டஃப்புன்னா என்ன தெரியுமா டஃப்பாக இருந்துச்சு? மேக்ஸ்ன்னு ஒன்று கேட்டானுங்க. ஒன்றுமே புரியலைங்க. ஐயோ சாமி, இந்த மேக்ஸ் வந்து என்னை ஸ்கூல் மெமரிஸ்லாம் மறுபடியும் கொண்டு வந்துச்சு. அங்கே போய் எக்ஸாம் எழுதுனதுனால அந்த மாதிரி மேக்ஸ்லாம் கேட்டிருந்தானுங்க. ஒன்றுமே புரியல. இதில் அறிவியல்னு ஒன்று கேட்டிருந்தானுங்க. அறிவியல் கொஸ்டின் வாயிலே தூரலைங்க அந்த வார்த்தையெல்லாம். நான் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு வந்துட்டேன். சரி விடுங்க. இப்போ அப்படி நமக்கு தெரியாது, திருத்துருவோமா? ஆமாங்க, கம்ப்யூட்டர் தான் திருத்துதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு தெரியல. எது திருத்தினான்னாங்க நம்ம பாஸ் ஆக மாட்டோம். அது மட்டும் கரெக்டாக தெரியும் 100%. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்லாம் ஈஸியாக தான் கேட்டிருந்தானுங்க. நான் ஏதோ எழுதி விட்டு வந்தேன். தெரிஞ்சுதான் எழுதுனாங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் கதை தான், ஓனாக எழுதுனது தான். பக்கத்துலேயும் பார்த்து எழுத முடியல. பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க. எல்லாமே இங்கே பெரியவங்க தான் வந்திருக்காங்களே. நம்மள மாதிரி சின்ன பசங்க யாருமே போடல இந்த மாதிரி. ஸோ நம்மள மாதிரினா ஆமாம் காலேஜ் படிக்கிறவங்க அவ்வளோ மோஸ்ட்லி யாருமே போடல. ஸோ என்னுடைய கிளாஸ்லேயே நான் மட்டும் தான் இருந்தேன் காலேஜ் படிக்கிறவங்க வந்து எக்ஸாம் எழுதுனதில். ஸோ யாருமே போடல இந்த மாதிரி. ஸோ சும்மா இருக்கிறவங்க போட்டு வைங்க, இதெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். சரி நானும் சும்மா போட்டு வச்சேன். எப்படி இருக்குன்னு எக்ஸாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இனிமேல் எக்ஸாம் வந்தால் கண்டிப்பாக போட்டு எழுதுவோம். போயிட்டு நாங்கள் சும்மா வீட்டில் கொண்டிருக்கோம். ஒரு ஹாஃப் டே போயிட்டு எழுதிட்டு வரோம். அவ்வளோதான். இந்த ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அதனால் எக்ஸாம் இருந்தால் நான் அப்ளிகேஷன் வந்தால் போட்டு எழுதுங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு தான் பெனிஃபிட்டு, அவங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. ஸோ படிக்காட்டி கூட போயிட்டு எழுதிட்டு வாங்க. என்ன மாதிரி நான் தான் படிச்சுட்டா போனேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா நான் எல்லாமே ஃபோன் தாங்க நோண்டிட்டுருப்பேன். எதுவுமே படிக்க மாட்டேன். எதுலேயுமே படிக்க மாட்டேன். இந்த எக்ஸாமுக்கும் படிக்காம தான் போய் எழுதிட்டு வரேன் எப்போவுமே. அந்த இடத்த விட்டு வளத்தூர், ஆமாம் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். சல்லுன்னு வந்துட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு கரெக்டாக 9:30 பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து கொஸ்டின், ஆமாம் அந்த இதெல்லாம் நேம்லாம் ஃபில் பண்ண சொன்னாங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆரம்பித்தாங்க, ஆமாம் அப்புறம் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஸ்டின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டின் கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து நம்ம அதாவது கொஸ்டின் பேப்பர் தனியாக இருக்கும். ஆன்சர் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு
எல்லாத்துலேயும் ரவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமாக பிளாக் பென்னில் தான் நாங்கள் பிளாக் பென்னில் தான் எழுதணுமா. ஸோ அதில் தான் எல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். நானும் ஏதோ எழுதி வச்சுருக்குங்க. கண்டிப்பாக பாஸெல்லாம் ஆக மாட்டேன், அது என்றைக்கே தெரியும். ஏன்னா நான் எழுதுன்னு அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் தெரியாமல். ஆனால் படித்தவங்க நல்லா எழுதியிருப்பாங்க. ஸோ நல்லா அக்கா பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து எழுதுனான்னு பார்த்தா அவங்களுக்கு வேறு எனக்கு வேறு. ஸோ ஏ டைப் பி டைப் வந்துருந்துச்சு கொஸ்டின் பேப்பரு. ஸோ அதனால் நான் வேஸ்ட்டு சொல்லி நானே ஓனாக எழுதி விட்டேன். இதுலேயும் நம்ம பார்த்து எழுதுனா நம்ம இதுக்கு தான் வேல்யூ, நமக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நானே பார்க்காம நானே ஓனாக எழுதுனாங்க எல்லாமே. எழுதி பார்ப்போமே, கவர்மெண்ட் எக்ஸாம் தானே எப்படி போகுதுன்னு பார்த்து எழுதிட்டு வந்துட்டேன். 12னா கரெக்டாக 12 தான் விடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டுன்னா ஓகே பரவாயில்ல, எதுவுமே கண்டுக்கலாம். யாருமே எதுவும் பார்த்து எழுதலை அது வரைக்கும். பார்த்து எழுதுனா கூட ஒன்றும் இல்லைங்க, பேப்பர் வந்து மாற்றி மாற்றி வந்திருக்கு. அதனால் பார்த்து எழுது சான்ஸே இல்லை. ஸோ எல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருந்துச்சு. ரூல்ஸ்னால் செப்பல் உள்ளே போட்டு போகக்கூடாது, ஷூ உள்ளே போட்டு போகக்கூடாது, வாட்ச் கட்டின்னு போகக்கூடாது, அவ்வளோதான். பெல்ட்டெல்லாம் அப்படியே தான் போட்டு போனேன். நான் என்ன இதெல்லாம் எதுவுமே சொல்லலை, செக்கப்லாம் பண்ணலை. நம்ம என்னங்க பிட்டாங்க எடுத்துகிட்டு போக போகிறோம், நாம் எழுதுறது எப்போயோ டைமு. அதுவும் ஏதோ அப்ளிகேஷன் போட்டேன், போயிட்டு எழுதிட்டு வந்தேன், அவ்வளோதான். சும்மா எப்படி இருக்குன்ட்டு எப்படி ரூல்ஸ்லாம் எப்படி எக்ஸாம் எப்படி கொஸ்டின் பேப்பர் எப்படி அதுக்காக போயிட்டு சும்மா அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கணுங்க, படித்தா தான் எல்லாத்துலேயும் போக முடியும் கரெக்டாக. ஸோ படிக்காமல் போய் எழுதுனா எதுவுமே முடியாது, பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை படிக்காமல் எழுதுனா. ஸோ ஏதோ 100ல் ஒருத்தர் லக்கு இருக்கிறவங்க தான் அதுவும் முடியும். ஸோ அது கூட டவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் யாரா எழுத போனீங்கன்னா படிச்சுட்டே போங்க, ஓகேங்களா. சும்மா என்ன மாதிரி போட்டு போகாதீங்க, நான் வந்து வெத்து போயிட்டு. ஸோ அதனால் சும்மா போயிட்டு வந்தேன் நானும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா. அவ்வளோதாங்க, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே நண்பா, யாராலும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஓகேங்களா. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம், ஓகேங்களா. உங்களுடைய விருப்பத்தோடு நீங்கள் இருங்க, சரிங்களா. ஓகே கைஸ், இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை, டாடா.